Hi students, welcome to my channel Learn Diploma Civil. இன்னைக்கான கிளாஸ்ல நாம quadratic equation solving procedure பார்த்துக்கலாம். Quadratic equation உங்களுக்கு தெரியும் ax squared plus bx plus c is equal to 0. அந்த quadratic equation சால்வ் பண்றதுக்கான ஃபார்முலாவும் நம்ம படிச்சிருக்கோம். That is minus b plus or minus square root of b squared minus 4ac the whole divided by 2a. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்லாம் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். ஆனால் நம்மளுடைய சிவில் இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ் செய்யும்போது அதாவது மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இந்த ப்ராப்ளம்லையும் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்கும். தேர்ஃபோர் ஈஸியாக கால்குலேட்டரில் எப்படி சால்வ் பண்ணிக்கலாம்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டில் உங்களுடைய கால்குலேட்டரில் ப்ரெஸ் மோட் பட்டன் 3 times, அதாவது இந்த மோட் பட்டனை 3 times நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். 3 times ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் மேட் பிசிடின்னு வந்திருக்கு. நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் தான் சால்வ் பண்ண போகிறோம். தேர்ஃபோர் நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணணும். தட் இஸ் ப்ரெஸ் 1. இப்போ அன்னோன்ஸ் கேட்குது. இந்த இடத்துல நம்ம ஆன்சர் பண்ண வேண்டாம், நமக்கு ஒரே ஒரு அன்னோன் தான். தட் இஸ் எக்ஸ் மட்டும்தான் அன்னோன். தென் ரீப்ளை பட்டனுடைய ரைட் சைடை ஒரு ப்ரெஸ் பண்ணுறோம். தட் இஸ் ப்ரெஸ் ரைட் சைட் ஆஃப் ரீப்ளை பட்டன். தென் அதில் வந்து டிகிரி கேட்குது. தட் இஸ் 2 or 3. நம்மளுடைய ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல x square இருக்குது. that is second degree equation. therefore press 2. இப்போ 2 ப்ரெஸ் பண்ணிட்டோம். தென் a question mark, அதாவது a இனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குது. நம்மளுடைய ஈக்குவேஷனில் x ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் தான் a. அப்போ நாம் சால்வ் பண்ண வேண்டிய ஈக்குவேஷனில் x ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குதோ அந்த வேல்யூ இந்த இடத்துல என்டர் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் -5 போட்டிருக்கேன். ஏக்கான வேல்யூவை என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஈக்குவல் டு பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே பி கொஸ்டின் மார்க் டிஸ்பிளேல தெரியுது. தேர்ஃபோர் பிக்கான வேல்யூ நம்ம என்டர் பண்ணணும், அதாவது எக்ஸ்க்கான கோஎஃபிஷியன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 40 வேல்யூவை நான் என்டர் பண்ணியிருக்கிறேன். வேல்யூவை என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். தென் சி கொஸ்டின் மார்க் இருக்குது. சிக்கான வேல்யூ என்டர் பண்ணணும். அகைன் -50 என்டர் பண்ணுறேன். சிக்கான வேல்யூ என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா x1க்கான ஆன்சர் வந்திருக்கு. தட் இஸ் 1.55. இப்போ x1க்கான வேல்யூ எழுதிக்கோங்க. அகைன் ஈக்குவல் டு சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா x2க்கான வேல்யூ வந்திருக்கு. தட் இஸ் 6.44. இப்போ எக்ஸுக்கு 2 வேல்யூ எடுத்து என்டர் பண்ணிக்கலாம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணக்கூடிய அந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆஃப் மைனஸ்ன்னு இருக்கும். ஸோ எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடைக்கும். 2 வேல்யூ நமக்கு கிடச்சிரும். x2 வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். இப்போ ஈக்குவேஷன் சால்வ் பண்ணக்கூடிய அந்த மோடில் இருக்கிறதுனால இதை திரும்பவும் பழைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு அகைன் மோடை 1 time ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய கால்குலேட்டர் நார்மல் மோடில் வந்தாச்சு. ஸோ ஃபர்தராக இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸை நம்ம கால்குலேட்டரில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் சால்வ் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.